ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க மேத்தி சப்பாத்தி ப்ரொக்கோலி சப்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரொக்கோலி சப்ஜிக்கு ஒரு பெரிய கேப்சிகம், அதோட ஒரு பல்லாரி, 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அடுத்து ப்ரொக்கோலி எடுத்துக்கோங்க. அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சப்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது அந்த வதக்கினாலே வெங்காயம், கேப்சிகம், தக்காளி கட் பண்ணது எல்லாமே, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இப்போ இந்த கட் பண்ணது எல்லாம் கண்ணாடி பதத்தில் வதங்கணும். அதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அது போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா காய் வேகும். இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது போட்டு நல்லா சிம்லேயே நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற அளவுக்கு பசரை விட்டுட்டே இருங்க. இப்போது கட் பண்ணி வச்ச ப்ரொக்கோலியை ஆட் பண்ணணும். ப்ரொக்கோலி ஆட் பண்ணோடனே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரொக்கோலி வேகிற மாதிரி இருந்தோன்னே நம்ம தேவையான அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட இப்போது நம்ம ஸ்பைசிக்காக மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு, நான் 2 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். இப்போது நம்ம சைடில் அது கொதி வர நேரத்தில் இதுக்கு தேவையான தேங்காய், கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் சோம்பு, சீரகம் இது நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்து காய் வெந்ததும் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து இது போட்டு ஒரு 5 to 10 minutes இருந்தால் போதும். மேத்தி சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணேன்னு நான் ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். மேத்தி சப்பாத்திக்கு வெந்தய கீரையை அலசி அதை கட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அதோட ஜூஸை மட்டும் சப்பாத்தி மாவு பிசைறப்போ ஆட் பண்ணி தேவையான சால்ட்டு, சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சதும் அதை ஒரு 15 to 20 minutes ஊற விட்டுக்கோங்க. இப்போது சப்பாத்தியை நல்லா போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டான சப்பாத்தியாக போட்டு எடுத்துட்டு நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதால சின்ன சின்னதாக மினி சப்பாத்தி மாதிரி கட் பண்ணி வைக்கிறேன். இதை மாதிரி கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வைக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க ஈஸியாகவும் அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி க்ரீனரி சப்பாத்தி, வெஜிடபிள்ஸ் எல்லாமே க்ரீனரியாக சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்போ சப்பாத்தி பேன் எடுத்துக்கோங்க. அது சூடானதும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரவுண்டாக கட் பண்ண குட்டி குட்டி சப்பாத்தியை அதில் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டான சப்பாத்தியாக வரும். இப்போ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஹார்டாகிடும். அப்பளம் மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். அதனால்
மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு நல்லா சாஃப்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்த்தி ரெசிபி ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.